கோகிங்கலோட ஐபிஓ வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது. இப்ப இருக்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து ₹13 வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இருக்க பிரைஸ் பேண்டான ₹21 ₹23 நம்ம கனெக்ட் பண்ணி இங்க அப்பர் பேண்டான ₹23 எடுத்தோம்னா கூட அது கூட இந்த ₹13 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க ₹36 ₹37 வரைக்கும் லிஸ்ட் ஆகுது சான்சஸ் வந்து இருக்கு. சோ அப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 50% வரைக்கும் லிஸ்டிங் கிடைக்குது சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. சோ பார்க்கலாம் இன்னைக்கான நாள்ல எப்படி லிஸ்ட் ஆகுது 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க நிறைய பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதை கன்சிடர் பண்றதே இங்க பெட்டரா வந்து இருக்கு. இல்ல நீங்க லாங் டர்ம் பர்பஸ்க்காக ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் இங்க வந்து அந்த அளவுக்கு சவுண்ட்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஆனா இது வந்து லாங் டர்ம்ல நீங்க ஓன் பண்ண போறீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஓன் பண்ண போறீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு 3 இயர்ஸ்க்கு இதோட ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் growth இருக்குமா, அந்த பிசினஸ் growth இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. அதனால லிஸ்டிங் பார்க்கறது பெட்டரா வந்திருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஜனவரி மாசம் 2026 அப்போ அதிகமான செல் ஆஃப் வந்து பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. 22,500 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இந்த ஜனவரி மாசம் மட்டுமே இப்போ வரைக்கும் பண்ணிருக்க அமௌண்டா வந்திருக்கு. இன்னும் நாட்கள் வந்து இன்னொரு 10 நாள் இருக்கு. இன்னும் அதிகமான செல் ஆஃப் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏன் அதிகமான செல் ஆஃப் நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ட்ரேட் டீல் சுமூகமா முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் போதே இங்க ட்ரேட் டீல் சுமூகமா முடியல. அது கூடவே இங்க ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இங்க ரஷ்யா கூட லிங்க் ஆயிட்டு இருக்கு இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே. யாரெல்லாம் அந்த கண்ட்ரிஸ் கிட்ட ஆயில் வாங்குறாங்களோ, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மேல ஒரு 50% டாரிஃப் போட போறேன்னு சொல்லிட்டு இங்க மிரட்டி வச்சிருந்தாரு. சோ இந்த மாதிரி அதிகமான டாரிஃப்ஸ் வந்து இங்க வந்துகிட்டே இருக்க ரீசனால இங்க இந்தியா மேல நம்பிக்கைத்தன்மை இல்லாம போகுது. அண்ட் தென் இப்பதான் நம்ம கம்பெனிஸோட இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வெளியே வருது. அது எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோட கொஞ்சம் அதிகமா இருந்தால் கூட இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதிகமா வித்துட்டு வெளியே போறாங்க. பட் ஆனா இது எல்லாத்தையுமே இங்க அப்சர்வ் பண்ற மாதிரி இங்க டிஐஸ் அதிகமான அமௌண்ட்ல வாங்கிட்டு இருக்காங்க. 22,500 கோடி ரூபாய் அவங்க வித்தாங்க அப்படின்னா 34,500 கோடி ரூபாய்க்கு இங்க டிஐஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் எங்கேயும் பெருசா வந்து அந்த அளவுக்கான டவுன் ரேலி வந்து போகல. இங்க 1.7% வந்து நிப்டி 2026 அப்பயே வந்து விழுந்திருக்கு. சோ பார்க்கலாம் இன்னும் ஃபியூச்சர்ல எவ்வளவு செல் ஆஃப் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே இங்க டாரிஃப் வந்து போட போறேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு 10% டாரிஃப் வந்து ஆரம்பிக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி அப்ப 25% டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த பிப்ரவரி அப்ப 10% டாரிஃப் ஸ்டார்ட் பண்றது இங்க ஜூன் மாசம் அப்ப 25% இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருமே. இங்க நேட்டோ கண்ட்ரிஸ் ஆனா இங்க டென்மார்க், அப்புறம் ஜெர்மனி, அப்புறம் யூகே இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாருமே இங்க வந்து இந்த டாரிஃப் வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே இந்த கிரீன்லாண்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க ட்ரம்ப் எடுத்து வைக்கிற ஒரு டிசிஷனா வந்து இருக்கு. சோ இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா கோல்டு சில்வரும் வந்து ஏற ஆரம்பிக்குது. சோ இங்க ஏன் கோல்டு சில்வர் ஏறுது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அண்ட் இங்க யூஎஸ் நடுவுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூழல் வந்து இங்க சரியில்லை. சோ இந்த மாதிரி குளோபல் லெவல்ல சூழ்நிலை எதுவுமே சரியில்லை அப்படின்னா தங்கமும் வெள்ளி ஏற ஆரம்பிக்கும். அதுதான் இப்ப மார்க்கெட்ல நடக்குது. அண்ட் தென் இங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்குது. யூஎஸ் டாலர் வீக் ஆனாலுமே இங்க கோல்டு சில்வருக்கு ஒரு பெரிய லாபமா தான் இருக்கும். அதனால திரும்ப மார்க்கெட்ல ஏறுது. இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இது எப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது யூஎஸும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் இந்த ஒரு பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது அப்படின்னும் போது இங்க பாசிபிலிட்டியா வந்து இங்க வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அது எந்த அளவுக்கு சீக்கிரமா முடியுதோ அது இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸா இருக்கும்னு சொல்றாங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய பிளஸா இருக்கும். இங்க ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அப்புறம் ஆட்டோமொபைல், சோலார் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இங்க யூரோப்பியன் யூனியன் கிட்ட நம்ம வந்து இங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சிருக்க ரீசனால அங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். சோ யூஎஸ் டிபெண்டா இருந்து கொஞ்சம் வந்து இங்க தள்ளி வர ஆரம்பிப்போம். சோ இது எல்லாமே இங்க பாசிபிலிட்டியா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் இப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்டோட ராகுல் சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இருக்கிற நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து பெட்டர் தென் 2024 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. மிட் 2024 ஸ்டாக் மார்க்கெட் வந்து பீக்ல வந்து இருந்துச்சு. சோ அந்த பீக்ல வந்து இருக்கிற போது இங்க வேல்யூஷன்ஸ் எல்லாமே பிரீமியமா இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ எல்லா வேல்யூஷன்ஸும் இங்க செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சீப்பா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீப்பாலாம் கிடையாது, இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு இங்க கரெக்டான பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. ஆனா பிரீமியம்ல வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இங்க இந்தியன் எக்கனாமியே வந்து ஓரளவுக்கான growthல வந்து போய்கிட்டு இருக்கு. மெயினா இங்க ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நிறைய இம்பாக்ட் வந்து நடந்திருக்கு. இங்க ஆட்டோமொபைல்ஸோட சேல்ஸ்லாம் சூப்பரா இருந்து நம்மளே வந்து பார்த்தோம். எஃப்எம்சிஜியோட சேல்ஸும் சூப்பரா இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம். சோ இதோட ஃபுல் இம்பாக்ட் வந்து பினான்சியல் இயர் 2027 அப்போ வந்து தெரிய வரும். அண்ட் தென் நம்மளோட இந்தியாவோட இபிஎஸ் growth வந்து பொறுத்த அளவுல 7 to 8% இபிஎஸ் growth வந்து இருக்கு. அது நெக்ஸ்ட் இயர்ல வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. இங்க செக்டார் ஸ்பெசிஃபிக்கா நிஃப்டியோட growth வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. பேங்கிங், பினான்சியல்ஸ், எனர்ஜி, மெட்டல்ஸ், அப்புறம் இங்க கமாடிட்டி லிங்கடா இருக்கிற அந்த ஒரு செக்டர்ஸ் எல்லாமே சூப்பரான growth இருக்கும்னு சொல்றாரு. இங்க ஐடி வந்து டவுன் கிரேட் எல்லாருமே பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனா அதுவுமே இப்போ வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஐடியுமே வந்து ஓரளவுக்கான அந்த ஒரு டர்ன் அரௌண்ட் ஆயிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து அதிகமான செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட்ல பார்த்தோம்ல. சோ அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ மாறும். இங்க எஃப்ஐஎஸ் எல்லாருமே உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. சோ இங்க சைனாவை நோக்கி போயிட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியா நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. சோ இவர் சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கும். சன்ஃபார்மா ஒரு பெரிய பெட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. $10 billion கொடுத்து ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ண போறாங்க. இது வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனியா இருக்கு. சன்ஃபார்மா கம்பெனி ஆர்கனான் என்ற ஒரு கம்பெனி வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ண போறாங்க. இதோட டீல் வேல்யூ வந்து $10 billion வந்து இருக்கு. இதுல இந்த ஆர்கனான் என்ற கம்பெனியோட டெப்டையும் சேர்த்து தான் வந்து வாங்க போறாங்க. சோ இதனால தான் $10 billion வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆர்கனான் கம்பெனியோட மார்க்கெட் கேப் பொறுத்தவரை $2.3 billion தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட டெப்டே வந்து $8.9 billion வந்து இருக்கு.
ஸோ இந்த ஒரு ரீசனால தான் $10 பில்லியன் கொடுத்து இந்த கம்பெனி வாங்க போறாங்க, இன்க்ளூடிங் டெப்டோட வந்து வாங்க போறாங்க. ஏற்கனவே இது வந்து ரேண்ட்பாக்ஸ்ன்ற கம்பெனி வந்து இங்க சன் ஃபார்மா கம்பெனி வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்றதுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான டர்ன் அரவுண்டா வந்துருச்சு. ரேண்ட்பாக்ஸி அப்புறம் இங்க டாரோ. ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனி டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இது கரெக்டா டர்ன் அரவுண்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்த ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா இதோட $10 பில்லியன் கொஞ்சம் வந்து பெரிய அமௌண்டா தான் இருக்கு. இப்போ இந்த ஆர்கனான் கம்பெனி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க விமன்கான அந்த ஹெல்த் லீடர்ஷிப்ல இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போற ஒரு கம்பெனியா இருக்காங்க. அப்புறம் இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பயோசிமிலர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. இது எல்லாமே இங்க சன்ஃபார்மோட யூஎஸ் பைப்லைன் கூட இது வந்து அடிஷனல் ஆட் ஆகும்போது இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அந்த நீங்க காம்படிஷனை பொறுத்தல இந்த ஆர்கனான் கம்பெனிக்கு கொஞ்சம் காம்படிஷன் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா பெட்டரான மார்ஜின் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த சன்ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு டீலை இவங்க அக்விசிஷன் பண்றாங்களா இல்லையா, எப்படி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நிவில் டாட்டாவை சர் ரட்டன் டாடா ட்ரஸ்ட்ல வந்து உட்கார வைத்துக்கான அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து இங்க ஜனவரி 14 வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கான நாள்ல இங்க ஷெட்யூல் பண்ணிட்டு இங்க ட்ரஸ்டிஸ் எல்லாருமே கூப்பிட்டு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் இங்க ட்ரஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இது எதுவுமே இப்போ பர்ஃபெக்டா நடக்கல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து லேக் ஆஃப் கோரம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லேக் ஆஃப் கோரம்னா என்ன அப்படின்னா இங்க ஒரு ட்ரஸ்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது எல்லா ட்ரஸ்டியுமே வந்து இருக்கணும். அதாவது இங்க ஒரு ட்ரஸ்டி நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இருக்கிற ட்ரஸ்டிஸ் எல்லாருமே வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கணும். அந்த டைம்ல எல்லாருமே இருக்கணும் அந்த ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது. பட் ஆனா நிறைய பேர் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜனவரி 14 ஸோ அந்த ஒரு ரீசனால இது வந்து தள்ளி போயிருக்கதா சொல்றாங்க. இது ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவம் ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ இப்போ இது 2வது வாட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ இங்க நிவில் டாட்டா வந்து சர் ரட்டன் டாடா ட்ரஸ்ட் வந்து உட்கார வைக்கிறதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து இங்க பர்ஃபெக்டா வந்து முடிய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $180 பில்லியன் அந்த ஒரு டாடா குரூப் வேல்யூ வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே டாடா சன்ஸ்குள்ள வந்து வந்துடும். அந்த டாடா சன்ஸ்ல 23% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஓன் பண்றது இங்க சர் ரட்டன் டாடா ட்ரஸ்டா வந்து இருக்கு. ஸோ அதுல இவரை வந்து இங்க ட்ரஸ்டியா போறதுல இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்க இஷ்யூ வந்து இங்க மகாராஷ்டிரா பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு இப்ப செப்டம்பர் மாசம் 2025 அப்ப ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த ட்ரஸ்ட் ஆக்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்க லைஃப் டைம் ட்ரஸ்டியா இருக்கவங்களுக்கு ஒரு லிமிட் வந்து இருக்கு. அப்புறம் இங்க மேண்டேட் பண்ணிருக்காங்க பிக்சடான டெர்ம்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லா ரீசன்ஸுமே இங்க நிவில் டாட்டாக்கு வந்து சேர்ந்து அமைஞ்சு இவரால நீங்க ட்ரஸ்ட் வந்து இன்னும் உட்கார முடியாம தான் இருக்கு. ட்ரஸ்டியா ஒன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படல. சிஜி பவர் வந்து டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான ஒரு டீல் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து 900 crore டீல் வேல்யூவா வந்து இருக்கு. இது இருக்கிறதுல ஒரு பெரிய அமௌண்ட்டா ஒரு சிங்கிள் ஆர்டரா வந்து இந்த சிஜி பவர் கம்பெனி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது யாருக்கு பண்ணி தர போறாங்க அப்படின்னா ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு பண்ணி தர போறாங்க. டால்கிராஸ் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ்ன்ற ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு தான் இதை வந்து பண்ணி தர போறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இங்க சிஜி பவர் என்ன சப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா ஹை ரிலையபிள் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து இங்க சப்ளை பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இந்த ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இங்க பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ அதை வந்து இங்க கொடுக்க போறாங்க சிஜி பவர் நிறுவனம். அடுத்த 12 மாசத்துக்குள்ள இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த டீல பொறுத்தளவுல. அப்புறம் இங்க இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து சப்ளை பண்றாங்களா இது ஃபுல்லாவே இந்தியா மேக்கா வந்து இருக்கு. டிசைன், மேனுஃபேக்சர் அப்புறம் டெஸ்டிங் எல்லாமே இந்தியாவில பண்ணதா இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கும் வந்து ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் எஸ் பேங்க், அப்புறம் ஆர்பிஎல் பேங்க் இந்த 4 கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸும் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா எந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. அது என்ன டீட்டெயிலா வந்து பார்ப்போம். HDFC பேங்கோட ரெவன்யூ growth சூப்பரா இருக்கு. 9% ரெவன்யூ growth வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டோட growthமே நல்லா இருக்கு. 12% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் growth வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளியரான அசெட் குவாலிட்டி வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க HDFC பேங்கோட Q3 ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. இதை பத்தி டீடைலா ஃபர்தரா பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ்மே சூப்பரா தான் வந்து இருக்கு. ரெவன்யூ growth சூப்பரா இருக்கு. அப்புறம் இங்க நெட் ப்ராஃபிட்டுமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே ஸ்ட்ராங்கான கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து வச்சிருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்ட்ஃபுல்லான ஒரு பிசினஸா இங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து மூவ் ஆயிட்டு வராங்க. எஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 55% இயர் ஆன் இயர்ல வந்து ஜம்ப் ஆயிருக்கு தான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கான growth வந்து இங்க ப்ராஃபிட் வைஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு சின்ன டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்ஸ்மே இங்க ஸ்டெடியா தான் வந்திருக்கு. எல்லா ரிசல்ட்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்கிறதுல பெட்டரான ரிசல்ட்ஸா இங்க ஐசிஐசியும் அப்புறம் இங்க HDFC பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் எடுத்து சர்ப்ரைசிங்கான நெட் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. பட் ஆனா அசெட் குவாலிட்டி ஒன்றும் அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் இங்க ஆர்பிஎல் பேங்க் இங்க ஸ்டெடியான growth வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க டர்ன் ஓவர் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இங்க எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் ஆக தேவையில்ல. பட் ஆனா நான் வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனில போனோம் அப்படின்னா இங்க ஐசிஐசியும் அப்புறம் இங்க ஃபியூச்சர் growthக்காக போனோம் அப்படின்னாலும் இங்க ஐசிஐசியும் HDFC பேங்க்கும் போலாம்னு சொல்றாங்க. இங்க ஃபியூச்சர் growth பொறுத்தல இங்க HDFC அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் சூப்பரா தான் வந்திருக்கும். பட் ஆனா இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. எஸ் பேங்க்கும் ஆர்பிஎல் பேங்க்கும் இவங்க சொல்ற மாதிரி இங்க டர்ன் ஓவர் ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. பட் ஆனா இப்போ எஸ் பேங்கையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஆர்பிஎல் பேங்க்குமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்திருக்கு. பிரைஸ் டு புக் 1.2க்கு மேல வந்திருக்கு. HDFC பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாம்ன்றதையும் டீடைலா வந்து பார்ப்போம். 15.5% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 18,000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா குவார்டர் அண்ட் குவார்டர்ல ஒரு ஃபிளாட்டான growth இருக்கு. இயர் ஆன் இயர்ல அப்பா இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர்ல ஒரு ஃபிளாட்டான growth
growth தான் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 6.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க. அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தளவுல 3.27% இருந்து 3.35% இம்ப்ரூவ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வைஸ் வரும்போது 62,000 கோடி ரூபாய்க்கான எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டலா வந்து நடந்திருக்கு. அது கூடவே வந்து ஒரு 800 கோடி ரூபாய் இங்க ஒன் டைம் லேபர் லா கொடுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் அப்புறம் லோன் growth பொறுத்தவரை டெபாசிட்ஸ் வந்து 12% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ்மே 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரீட்டைல் லோனுமே 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்ப்பரேட் லோன்ஸ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இங்க காசா ரேஷியோ வந்து 34% வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டியுமே சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ வந்து பெட்டரான கண்ட்ரோல் வந்து வச்சிருக்காங்க. சோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸா எச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்கு. பட் ஆனா இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் வந்து 2.6ல வந்து இருக்கு. என்னதான் இந்த பேங்க் வந்து ஒரு growing பேங்க் அப்புறம் ஒரு பெரிய பேங்கா இருந்தாலுமே இதுக்கான அந்த பிரைஸ் டு புக் நம்ம கொடுக்கிறது கொஞ்சம் பிரீமியமா ஒன்னு கொடுக்கலாம். ஒன்னு கீழ இருக்க பிரைஸ் டு புக்ல நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இது ஒரு 1.5 வரைக்கும் நம்ம பிரைஸ் டு புக் வந்து கொடுக்கலாம். அவ்வளவுதான் பிரீமியம் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கும் மேல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே காசு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால இதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். டீடாலரைசேஷன் வந்து நடந்துருமா? அப்புறம் இங்க வந்து கோல்டு அண்ட் சில்வர் தான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ரேலி ஆக போகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல மட்டும் இங்க ஃபுல் போர்ட்ஃபோலியோ வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டீடைல் வந்து பார்ப்போம். இங்க நிறைய கண்ட்ரிஸோட யூஎஸ் டாலர்ஸ் வந்து இங்க ஃப்ரோசன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க டாலர் ரிசர்வ் வந்து கிடையாது. அப்புறம் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ்மே வந்து இங்க டாலர் ரிசர்வ் வந்து வைக்கிறதுக்கு அப்படி கோல்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குங்க. கோல்டு வந்து இங்க வார் சூழலை தாண்டியுமே நிறைய ரீசன்னால இங்க கோல்டு வந்து ஏறும். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க அதிகமான கண்ட்ரிஸ் வந்து இங்க கடன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்பயும் வந்து கோல்டு ஏறும். அப்புறம் கோல்டு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமா வாங்கும் போதுமே இங்க கோல்டு வந்து ஏறும். சோ இது எல்லாமே இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரை பொறுத்தவரையுமே அதுக்கான சூழ்நிலை சாதகமா தான் வந்திருக்கு கோல்டு சில்வர் ஏறதுக்கு. பட் ஆனா நம்மளோட ஃபுல் போர்ட்ஃபோலியோல இங்க கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் வைக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்காது. சோ எங்க போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஸ்டடியா வைக்கிறதுக்காக ஒரு 10ல இருந்து 20% வச்சாலே ஒரு பெட்டரா தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஆர்டிகலுமே அவங்க சொல்லியிருக்கிறது இந்த கோல்டுல ஒரு 15ல இருந்து ஒரு 20% வரைக்கும் வச்சாலே பெட்டரா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் ரீசனால அப்படின்னா எங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் அளவுக்கு இங்க கோல்டால ரிட்டர்ன் வந்து தர முடியாது. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். ஒரு சேஃப் ஈவென்ட் பெட்டரா தான் வந்து இருக்குமே தவிர இங்க ஒரு பெரிய கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம அந்த ஸ்டாண்டர்டே வந்து எடுத்துப்போம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.